நடிகர் அஜித்குமாரோட தாயாரான மோகினி மணியனோட இறப்புக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருந்தாரு முதல்வர் விஜய். அவர் கூட நடிகை த்ரிஷாவும் ஒரே கார்ல வந்திருந்தாங்க. இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல மிகவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய முன்னணி நடிகர்கள் அதுக்கு கருத்து தெரிவிக்கிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு நிறைய பேர் விமர்சனம் பண்ணியும் இந்த விஷயத்த பேசியிருந்தாங்க. அந்த வகையில நடிகர் விஷால் இந்த விஷயத்துக்கு கருத்து தெரிவிச்சு பேசியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசுபொருளா இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனை எதுக்காக திரைப்படத்துறைக்கு தலைமையா போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைக்குரிய பதிவை இட்டிருந்தாரு நடிகர் விஷால். ஆனா அவருக்கு எதிராக நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நடிகர் அருண் விஜய், அது மட்டும் இல்லாம நடிகர் ராகவா லாரன்ஸ் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷாலுக்கு எதிராக பேசியிருந்தாங்க. நீங்க வேணா அடுத்த தேர்தலில் நின்று ஜெயிச்சு முதல்வராகி இந்த விஷயத்த மாற்ற ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அருண் விஜய் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ராஜ்மோகனோட கல்வி பின்னணியை எடுத்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு கல்வி அமைச்சராக அவரை போட்டது மிக சரியான தேர்வு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு திரைப்படத்துறையிலையும் அனுபவம் இருக்குது. நிறைய படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக ரோல் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நீங்கள் திரைப்பட சங்க தலைவராக இருந்து என்ன பெருசாக மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக நடிகர்களே விஷாலை கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ நடிகர் அஜித்குமாரோட தாயாரோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்த முதல்வரும் அவர் கூட ஒரே காரில் நடிகர் த்ரிஷாவும் வந்த விஷயத்துக்கு கருத்து தெரிவித்து சொல்லியிருக்காரு விஷால். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வர் அப்படிங்கிறவங்க தமிழகத்தோட ரொம்பவும் முதன்மையான நபர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஆனால் அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேராலையும் நோட்டீஸ் பண்ணப்படுது. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து பொது வாழ்க்கை வரைக்கும் அனைத்துமே எல்லாராலையும் தினசரி நோட் பண்ணப்படக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போதான் விவாகரத்து விஷயம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி ஒரு நடிகையோட ஒரே கார்ல வலம் வர்றது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளவு நாகரிகமா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடிகராக இருக்கும் போதே உங்களுக்கு நிறைய விசிறிகள் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமேலு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுடைய விசிறிகளாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் குடும்பம், ஒழுக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களை ஃபாலோ பண்ணுற இளைஞர்களும் அந்த அளவுக்கு குடும்பம், ஒழுக்கம் அப்படிங்கிறதுல கட்டுக்கோப்பாக வருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒவ்வொரு செயலியும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு முதல்வரை மக்கள் தான் தேர்வு செஞ்சு அந்த நாற்காலியில் உட்கார வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்யற மாதிரியோ அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி விஷயங்கள்ல நீங்க தயவு செய்து ஈடுபடாதீங்க. அது உங்களுடைய முதல்வர் நாற்காலிக்கு நீங்க செய்யற அநியாயம், அநீதி அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நடிகர் விஷால் சொன்ன விஷயத்துக்கு நிறைய ஆதரவு மற்றும் எதிரான விமர்சனங்கள் நிறைய வந்திருந்தாலும் அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயங்களை மேற்கோள் காட்டி நிறைய பேர் பேசியிருக்காங்க.